எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதே ஒரு கேப் டவுன்ல தான் ஓப்பன் ஆயுது. ஓப்பன் ஆனதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 200 புள்ளிகள் வரைக்கும் கன்டினியூஸான ஒரு செல்லிங் பிரஷர். இந்த அளவுக்கு ஃபால் ஆனதுக்கு முக்கியமான காரணம் க்ரூட் ஆயிலினுடைய விலை உயர்வு. ரீசென்ட் டேஸ்ல க்ரூட் ஆயில் வந்து $90 வரைக்கும் ரைஸ் ஆனது. இன்னும் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வந்து ரீஓப்பன் பண்ணல. க்ரூட் ஆயிலினுடைய போக்குவரத்து இன்னுமே ஷார்டேஜ்ல இருந்தது. தொடர்ந்து க்ரூட் ஆயிலினுடைய விலை உயர்வுனால இந்தியன் மார்க்கெட்டுக்கு கண்டினியூஸா அது ஒரு செல்லிங் ப்ரெஷரை வந்து ஏற்படுத்துச்சு. இந்த ஸ்கினாரியோ ஆஃப்டர்நூன் மார்க்கெட்ல கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருந்தது. கிட்டத்தட்ட 80% மார்க்கெட் ரெக்கவர் ஆச்சு. என்ன ஒரு பாசிட்டிவ் நியூஸ் நடந்ததுன்னா, யுஎஸ் ஈரானோட சேர்ந்த இந்த அமைதி ஒப்பந்தம் இருக்கு இல்லையா? இந்த அமைதி ஒப்பந்தம் வந்து 2 விஷயத்த வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஒண்ணு வந்து ஈரான் அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணக்கூடாது அடுத்த 20 வருஷத்துக்கு. இன்னொரு பாயிண்ட் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை கம்ப்ளீட்டா ரீஓப்பன் பண்ணணும். எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல். இந்த அமைதி ஒப்பந்தம் இப்போ வரைக்கும் க்ளோஸ் ஆகாம இருக்கிறதுக்கு முக்கியமா இந்த அணு ஆயுத ஒப்பந்தத்தை தான் ஈரான் வந்து நெகோஷியேட் பண்ணாம இருந்தாங்க. பட் இப்போ வந்து யூஎஸ் ஒரு ஸ்டெப் இறங்கி வந்திருக்காங்க. அதாவது இந்த அணு ஆயுத ஒப்பந்தத்தை விட்டுட்டு ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை கம்ப்ளீட்டா ரீஓப்பன் பண்ணணும். இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இந்த அமைதி ஒப்பந்தத்தை கம்ப்ளீட் பண்ணணும். அதன் மூலியமா இந்த போரை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணணும். இந்த போர்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்றது யுஎஸ் உடைய ஒரு முடிவு. ஏன்னா ஒரு ஒரு கண்ட்ரில இருந்து அவங்களுடைய படைகள் எல்லாமே வந்து அந்த ஈரானை சுத்தி இருக்கிறாங்க. ஸோ அதுக்கான செலவு இது எல்லாமே வந்து யுஎஸ் தான் பார்த்துக்கிருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு இது கண்டினியூஸான ஒரு பேர்டன் தான். இந்த போரை முடிக்கிறதுக்கு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால எப்படியாவது இந்த போரை முடிச்சுட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸ்ல தான் இந்த அமைதி ஒப்பந்தம் வந்து வந்தது அப்படின்னா, க்ரூட் ஆயிலினுடைய விலை இன்னுமே ஃபால் ஆகும். கிட்டத்தட்ட $62 வரைக்குமே க்ரூட் ஆயில் வந்து ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒன்ஸ் க்ரூட் ஆயிலினுடைய விலை சரிஞ்சுது அப்படின்னாலே இந்திய பங்கு சந்தைகளுக்கு ஒரு ஸ்வீட் கொடுத்த மாதிரி தொடர்ந்து ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நம்ம டெக்னிக்கலாகவும் பார்த்தோம். மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. பட் பிரேக் அவுட் ஆயிட்டு ஒரு இம்பல்ஸ் ஒரு கரெக்ஷன் வந்து வரும். இந்த கரெக்ஷன் எவ்வளோ வரும் பார்த்தோம்? 24,350 250. நிஃப்டியை டெக்னிக்கலா பார்க்கும்போது ஒரு 6 டேஸ் பிஃபோரா நம்ம யூடியூப் சேனல்ல போஸ்ட் பண்ண ஒரு வீடியோ அதனுடைய கிளிப்பை பாருங்க. இன்கேஸ் இதை உடைச்சு கீழே வந்தா கூட 24,350 அண்ட் 24,250 வரைக்குமே இந்த கரெக்ஷன் வரும். இது வந்து ஒன்லி ஃபார் ரீடெஸ்ட் அண்ட் கரெக்ஷன் தான். டுவர்ட்ஸ் இந்த ரேலி அப்சைட் ரேலியா தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு வந்துச்சா வந்துட்டு மார்க்கெட் கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆயிருக்கா? ஸோ பொசிஷனலா தொடர்ந்து ரைஸ் ஆகுதான்னு நீங்களே செக் பண்ணி பாருங்க. 24,250 டச் ஆயிருக்கு. எக்ஸாக்ட் லோ வந்து 24,270 தான் இன்னைக்கு லோ. மார்க்கெட் தொடர்ந்து எப்படி ரைஸ் ஆகும் போது டெக்னிக்கலா சார்ட்லையும் செக் அவுட் பண்ணி பார்ப்போம். நிஃப்டினுடைய மூவ்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் இந்த ட்ரெண்டில் டச் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து இந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த இடத்த டச் பண்ணியிருக்கு பாருங்க. கீழே ஃபால் ஆகி ஃபர்ஸ்ட்டு இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த பிரேக் அவுட்டுக்கு உண்டான வேவ் கரெக்ஷன் ஃபர்ஸ்ட் வேவ் கரெக்ஷன் நடந்திருக்கு. இந்த இடத்துல கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து தொடர்ந்து அப்சைட் ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதை இன்னுமே இன்ட்ராடேல ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணிக்கணும். டைம் ஃப்ரேம் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வச்சிருக்கிறது வந்து டே டைம் ஃப்ரேமு. இன்னுமே ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட நான் இப்போ வச்சிருக்கிறது வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். இது வரைக்கும் நம்ம வந்து என்ன பார்த்தோம்? இந்த டாப்பில் 24,700 ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்கிறத பார்த்தோமா? ஸோ மார்க்கெட் வந்து இங்கிருந்து ஃபால் ஆன இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு இன்கேஸ் கேப் அப் ஆனால் கூட இந்த ட்ரெண்டு மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகணும்? இந்த ஜோன் தான். ஸோ மேக்ஸிமம் ரைஸ் ஆச்சு அப்படின்னா 24,540 இந்த லெவலுக்கு மேலே 24,540க்கு மேலே ஒரு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா த ரேலி கன்ஃபார்ம். ஓகே, எதுவாக இருந்தாலும் இந்த கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். டெக்னிக்கல் கன்ஃபர்மேஷன் எந்த எடுத்துக்கணும். வாட் எவர் தி நியூஸ் பாசிட்டிவ் நியூஸ் வந்தால் கூட டெக்னிக்கல் கன்ஃபார்ம் 24,540க்கு மேலே ஒரு 1 ஹவர் கேண்டலோ இல்லை 30 மினிட்ஸ் கேண்டலோ பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ரேலி ஃபர்தராக கண்டினியூ ஆக போகுதுன்னு அர்த்தம். இதை நாளைக்கு செக் அவுட் பண்ணி பாருங்கள்.
இதுக்கு அடுத்து முக்கியமா செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது, இன்னைக்கு ஸ்ட்ராங்கா ரைஸ் ஆனதுல பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ். நீங்க செக்டார் வைஸ்ல சார்ட்ல எடுத்து பார்த்தீங்கனாலும், கரெக்ட்டா இந்த ரெசிஸ்டன்ஸ்ல பிரேக் பண்ணிட்டு, அகைன் ரீடெஸ்ட் எடுத்து இப்ப மேல வந்து குளோஸ் ஆவுது. இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷன், பாசிட்டிவான ஒரு பிரேக் அவுட்ட வந்து இண்டிகேட் பண்ணுது. இன்னைக்கு ஸ்ட்ராங்கா ரைஸ் ஆனதுல பப்ளிக் செக்டார் பேங்க் வந்து ஒண்ணு. ஸோ ஹியர் ஆஃப்டர் இதுக்கு மேல ரைஸ் ஆகும்போது, பப்ளிக் செக்டார் பேங்க்ல ஒரு ரேலி ஏற்படுவதற்கே வாய்ப்பு இருக்கு. ஃபைன். இதுக்கு அடுத்து தொடர்ந்து ரைஸ் ஆனதுல மெட்டல் செக்டார் ஒண்ணு. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு தான் இருக்கிறோம். தொடர்ந்து மெட்டல் செக்டாரும், ஃபார்மா செக்டாரும் கன்டினியூஸா இந்த வருஷம் ஃபுல்லாவே கன்டினியூஸா ரைஸ் ஆயிருக்கு. இப்போ ஃபார்மா வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங்ல வந்து இருக்குது. பட் மெட்டல் செக்டார் தொடர்ந்து ரைஸ்ல தான் இருக்குது. இதுக்கு அடுத்த செக்டார்னா மெட்டல் செக்டார ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஐடி செக்டார்ல இன்னைக்கு ஒரு சில ஐடி செக்டார் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பா வந்து டாடா மோட்டார்ஸ் உடைய சேர்மன் மிஸ்டர் சந்திரசேகர் அவர் வந்து ஸ்டெப் டவுன் ஆகுறாரு. ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு. ஸோ, இதனால இந்த டாடா ஷேர்ஸ் எல்லாமே வந்து கன்டினியூஸா செல்லிங் பிரஷர்ல வந்து இருக்குது. இதுல அ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்க கொஞ்சம் அலர்ட் ஆயிக்கோங்க. க்ரூட் ஆயில் வந்து பார்ப்போம். க்ரூட பொறுத்தளவுக்கு சி இப்ப நான் வச்சிருக்கிறது வந்து 4 ஹவர்ல வச்சிருக்கேன் பாருங்க. மார்க்கெட் வந்து இந்த ஒரு ட்ரெண்ட்ல தான் டிராவல் ஆவுது. ஸோ, க்ரூட் ஆயில பொறுத்தளவுக்கு 8000, 8050 இந்த ஜோன் வந்து கிளியர் ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனா ஆக்ட் ஆகுது பாருங்க. இப்போ இதுவரைக்கும் ஃபால் ஆயிருக்கா? அகெயின் ஒரு ஃபால் வந்து நடக்கலாம். இந்த மாரி ஒரு ஃபால் வந்து நடக்கலாம். நடந்து அகெயின் ஒரு பிரேக் அவுட் ஆச்சுன்னா, இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டரா பெர்ஃபெக்ட்டா ஃபார்ம் ஆகும். பொதுவா இந்த மாரியான ஃபார்மேஷன் வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன், ரிவர்சல் ஃபார்மேஷன் வந்து ஒரு ஒரு லைன் வந்து நெக் லைன்ங்கிற இந்த லைன் வந்து கன்டினியூஸா ஃபாலோ பண்ணி, அகெயின் கீழ ஃபால் ஆகி திரும்பியும் பிரேக் அவுட் ஆச்சு அப்டின்னா, இது ஒரு ரிவர்சல குறிக்கும். ரைட் நோ இப்போதைக்கு இந்த கரெக்ஷன் இன்னுமே ஃபால் ஆறதுக்கு தான் பாசிபிலிட்டீஸ் இருக்கு. மினிமம் 7500, 7520 வரைக்குமே இந்த ஃபால் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. க்ரூட் ஆயில்ல ட்ரேட் பண்றவங்க ஹியர் ஆஃப்டர் 8200க்கு மேல மார்க்கெட் ஒரு டே கேண்டிலோ இல்ல H4 கேண்டிலோ பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் மீண்டும் க்ரூட் ஆயில் ஃபால் ஆறதுக்கு பாசிபிலிட்டீஸ் அதிகம். இத செக் அவுட் பண்ணி பாருங்க. 8200ங்கிறது அப் சைட்ல ரெசிஸ்டன்ஸ் ஆவும், பாட்டம் சப்போர்ட் 7500ங்கிறது பாட்டம் சப்போர்ட்டாவும் இருக்கும். நீங்க வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ட க்ரூட் ஆயில் $90ங்கிறது பிரெண்ட் க்ரூட் உடைய ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். ஃபைன். நம்ம நம்ம எக்ஸ்பிளைன் பண்ற இது எல்லாமே வந்து எஜுகேஷனல் பர்ப்பஸ் தான். நீங்களும் இந்த டைம் ஃப்ரேம்ல, இந்த ஃபார்மட்ல செக் அவுட் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு நாளும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பிராக்டிகலா தெரிஞ்சுக்கிடுவீங்க. உங்களுடைய கருத்துக்கள் தொடர்ந்து கீழ கமெண்ட் பாக்ஸ கமெண்ட் பண்ற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில் வந்து பார்ப்போம். இப்ப நான் வச்சிருக்கிறது வந்து க்ரூட் ஆயிலினுடைய டைம் ஃப்ரேமு 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கேன் பாருங்க. க்ரூட் ஆயிலினுடைய போக்கு வந்து இந்த ஒரு வேல தான் டிராவல் ஆயிட்டு இருக்குது. அதாவது ஒவ்வொரு டைமும் இந்த ட்ரெண்ட டச் பண்ணும்போது, மார்க்கெட் வந்து டவுன் ஆகுது பாருங்க. சி இப்பயும் மார்க்கெட் வந்து ஒவ்வொரு டைமும் இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் டச் பண்ணிட்டு, அகைன் ஃபால் ஆகும். ஸோ இந்த ஃபால் வந்து டுவர்ட்ஸ் இந்த மாரியும் ஃபார்ம் ஆகலாம். பொதுவா இந்த மாரி பிரைஸ் ஆக்ஷன பொறுத்தளவுக்கு பேட்டர்ன்ஸ் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஆர் சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகும்னா, இந்த மாரி ஃபால் ஆகி ஒரு குறிப்பிட்ட லெவல்ல திருப்பியும் மேல ரைஸ் ஆகும். அப்படி மேல ரைஸ் ஆகும்போது, இது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டரா மாறிடும். இப்ப மார்க்கெட் கீழ ஃபால் ஆகி தொடர்ந்து ஃபால் ஆகுது அப்படின்னா, இது பேட்டர்னா ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாரி பேட்டர்ன்ஸ் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஃப்ரீக்வென்ட்டா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். அத ஐடென்டிஃபை பண்ணி, அந்த பிரேக் அவுட்க்கு உண்டான டார்கெட்டு, அந்த பேட்டர்ன் கரெக்ட்டான பேட்டர்னா, அந்த பிரேக் அவுட் கரெக்ட்டான பிரேக் அவுட்டா, அந்த பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் சஸ்டெயின் ஆவணும். 3 கேண்டில், 4 கேண்டில் க்ளோஸ் ஆவணும். ஸோ இந்த மாரி நெறைய கன்ஃபர்மேஷன் என்ட்ரி எடுக்கிறதுக்கான கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இதுல வந்து பிரைஸ் ஆக்ஷன்ல வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஸ் பண்ணும். வேவ் மெத்தட் அப்படி கிடையாது. இங்க பிரேக் அவுட் ஆகணும், க்ளோஸ் ஆவணும், சஸ்டெயின் ஆவணுங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. திஸ் இஸ் த என்ட்ரி லெவல். திஸ் இஸ் த இம்பல்ஸ் லெவல். மார்க்கெட் வந்து அங்க பிரேக் அவுட் ஆயிருக்கு. அங்கேருந்து ஃபால் ஆச்சுன்னா எந்த லெவல்ல நம்மளுக்கு எந்த என்ட்ரி எடுக்கணும்னு பார்த்தோம். 23,380, 250 இந்த 2 லெவலுமே சப்போர்ட் லெவல். இங்க குளோஸ் ஆவணும், சஸ்டெயின் ஆவணுங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. கிளியர் என்ட்ரி, நெக்ஸ்ட் டார்கெட் டுவர்ட்ஸ் 25,000. ஸோ இந்த மாரி தான் இந்த வேவ் ஃபார்மேட் இருக்கும். இதுக்கான கிளாஸஸ் வந்து நம்ம
வரக்கூடிய ஆகஸ்ட் 19th இருந்து நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகும். இன்ட்ரஸ்டட் பீப்பிள் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். அத கிளிக் பண்ணி நீங்க என்ரோல் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்கள் கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இதே போல இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.